Hello everyone, welcome to my channel The Icon. இன்றைக்கு இந்த வீடியோவில் மொத்தமாக 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னு சொல்கிறதுக்கு முதல் என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன விஷயங்கள்ன்றதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லுறேன். அதில் முதலாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கனடாவில் இருக்கிறவர்கள் கூடுதலாக கனடா அப்படின்னு சொன்னியே இலங்கை தமிழர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய பேர் கனடாவுக்கு தான் போகிறதுக்கு ஆசைப்படுவேனும். அதுவும் நிறைய பேர் கனடாவிலாம் இருக்கிறாங்க. ஸோ இப்படியான பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே இருக்கிறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை அந்த அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அங்கே யாரெல்லாம் வாடகை வீட்டில் குடியிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு உதவி திட்டத்தை அங்கത്തെ அரசாங்கம் அறிவித்திருக்கிறது. என்ன உதவி திட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்களா இருந்தால், அவங்களுக்காக $500 அரசாங்கம் வழங்கவிருக்கின்றது. எதன் அடிப்படையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் ஓரளவு குறைந்த வருமானம் பெறுபவர்களாகவும் இருக்க வேண்டும், வாடகை வீட்டிலும் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தான் அவர்களுக்கான அந்த உரிய பணம் போய் சேரும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த $500 உதவித்தொகையை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு குறைந்தபட்சம் 15 வயதுடையவர்களாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த 2022ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டில் அவைகள் போன வருஷம் பெற்றுக்கொண்ட அந்த கணக்கின்படி தான் இந்த வருஷத்துக்கான அந்த உதவித்தொகையை அறிவிக்க போயினோம். அதாவது 2021ஆம் ஆண்டில் அவைகள் பெற்றுக்கொண்ட அந்த வருமானத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 30% அவர்கள் வாடகைக்கு மட்டுமே அவைகள் செலுத்தி இருக்க வேண்டும். அப்படி செலுத்தி இருக்கிற ஆட்களைத்தான் அவைகள் செலக்ட் பண்ணி இந்த $500 உதவித்தொகையா வழங்க போயினோம். ஸோ கட்டாயம் ஒரு வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வருடத்துல ஃபுல்லா நீங்கள் உழைக்கிற சம்பளத்துல இருந்து 30% நீங்க வாடகைக்காண்டி செலுத்தி இருந்தீங்களா இருந்தா கட்டாயமா இந்த உதவித்தொகைக்கு ட்ரை பண்ணலாம் கனடாவில் இருக்கிறவங்க. ஸோ இதெல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். 3 நாளைக்கு முந்தநாத்து கனடா அரசாங்கம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறது. உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும் கனடா வாழ் தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் அங்கே இருக்கிற எல்லாருக்குமான ஒரு அறிவித்தல் தான். இருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கு உண்மையிலேயே அது கொஞ்சமே மகிழ்ச்சியான செய்தி. இதை விட இலங்கையை பொறுத்த வரைக்கும் இலங்கை மக்களுக்கு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்று கூட சொல்லலாம். ஒரு அதிர்ச்சின்றதையும் விட கொஞ்சமே நெருக்கடியான சூழல்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நிதி அமைச்சு வெளியிட்டிருக்கின்ற வர்த்தமானி அடிப்படையில் இனிமேல் அரிசியை இறக்குமதி செய்ய முடியாது. அப்ப நீங்க யோசிப்பீங்க, என்னடா பேசிக்க முதலாவது விஷயமே அடிப்படை இதே அரிசி தானே, அதை தடை செய்து போட்டு பேந்து நாங்க என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி. அதாவது இங்கத்தைய உற்பத்திகளை அதிகப்படுத்துறதுக்காண்டியும் இங்கத்தைய உற்பத்திகள் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தில் இனிமேல் பாஸ்மதி அரிசியை தவிர வேற எந்த அரிசிகளையும் இறக்குமதி செய்ய முடியாது. இதுதான் இப்போ அதாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களினுடைய பரிந்துரைக்கு அமைவாக இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஜனாதிபதி கூட விவசாய அமைச்சரினுடைய பரிந்துரைக்கு அமையத்தான் அவர் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார். இதன் அடிப்படையில் இப்போ தற்பொழுது வழியாக இருக்கிற வர்த்தமானியில் இனிமேல் அரிசியை இறக்குமதி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. ஸோ இதில் இருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இனிமேல் உள்ளூர் உற்பத்திகள் இனிமேல் கொஞ்சம் அதிகரிச்சாதான் கட்டாயமாக இனிமேல் இந்த அரிசி தட்டுப்பாடுகளை எல்லாத்தையுமே குறைக்க முடியும். ஸோ இப்படியான இந்த தகவல்களுக்கு மத்தியில் ஒரு விளையாட்டு தகவலையும் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்மையில் எல்லாருமே இந்த ஃபுட்பால்ன்றதை இந்த ஃபுட்பாலுக்கு ரசிகர்கள் இல்லாதவர்களே இருக்க மாட்டார்கள். இது ஒரு பெரிய உலகளாவிய ரீதியில் கொண்டாடப்படுகின்ற ஒரு விழாவாக கருதப்படுகின்ற இந்த உலகக்கிண்ண போட்டியில் அண்மையில் ஒரு பெரிய ஒரு எல்லாருக்குமே மன கஷ்டமாக அமைந்த ஒரு விடயம் ரொனால்டோவினுடைய தோல்வி. ஸோ அவர் அவருடைய இறுதிப் போட்டியாக இருந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால், அவரால் அந்த கோப்பையை சுவீகரிக்க முடியாத ஒரு பட்சத்தில் இதுவரைக்கும் எத்தனையோ சாதனைகளை புரிந்திருந்த போதிலும் அவரால் இந்த உலக கோப்பையை கைப்பற்ற முடியாத ஒரு சூழலில் அவர் கண்ணீரோடு அந்த மைதானத்தில் இருந்து விடைபெற்றிருந்தார். அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால், எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி இந்த மெஸ்ஸி ரொனால்டோ இவர்கள் இருவரும் தான் ரசிகர்களால் கோட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுவார்கள். கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஸோ அப்படியான பட்சத்தில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால், இப்போ இருப்பது மெஸ்ஸி ஒருவர் தான். அதாவது ரொனால்டோ இப்போ வெளியேறிவிட்டார். இப்போ மெஸ்ஸிக்கான ஆதரவுகள் அதிகமாகி கொண்டே இருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால், அவரும் இப்போ அரையிறுதியில் வின் பண்ணி குரோஷியாவோட நடந்த மேட்சில் 3-0 என்ற கோல் கணக்கின் எண்ணிக்கையில் அவர் இப்போ இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் அந்த அர்ஜென்டினா
அணி. அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ மெஸ்ஸி அளித்திருக்கிற பேட்டியில் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொல்லி சொன்னால், ஏற்கனவே எல்லாருமே கொஞ்சம் கெஸ் பண்ணியிருந்தாங்க, அதாவது இது மெஸ்ஸியின் இறுதிப் போட்டியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ அவரும் சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால், எல்லாருமே இவ்வளவு நாளும் ஊகித்து கொண்டிருந்தது அவர் இப்போ கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருக்கிறார் என்னன்னு சொல்லி சொன்னால், இதுதான் என்னுடைய இறுதிப் போட்டியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இனி அடுத்த போட்டிக்கு இன்னும் நிறைய வருடங்கள் இருக்கிறதால அந்த போட்டியால் விளையாட முடியுமா தெரியல. அப்படி விளையாடினாலும் என்னால் அர்ஜென்டினா அணியை ஃபைனலுக்கான கொண்டு போய் சேர்க்க முடியுமான்றதும் தெரியல. ஸோ இதோட நான் விடைபெறதுக்கு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ சொல்லியிருக்கிறார். இப்போ இனி அடுத்த ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இனி நடக்க போகிற பிரான்ஸுக்கும் அதே மாதிரி மொரோக்கோக்கும் இடையில நடக்க போகிற போட்டியில் எந்த அணி வின் பண்ணுதோ அதுக்கும் அர்ஜென்டினாக்கும் வந்து போட்டி நடக்க இருக்கின்றது. இந்த பட்சத்தில் எல்லாருடைய, அதாவது ஒட்டுமொத்த உலகமே வந்து எதிர்பார்ப்பது நான் நினைக்கிறேன் மெஸ்ஸியினுடைய அணி, அதாவது அர்ஜென்டினா வின் பண்ண வேண்டும் அப்படின்னு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரொனால்டோவுடைய தோல்விக்கு அப்புறமா ரொனால்டோவோட அணி, அதாவது அவரினுடைய ரசிகர்கள் கூட இப்போ மெஸ்ஸிக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே, என்னடா அவருக்காச்சும் அந்த உலகக்கோப்பை வந்து அமைய வேண்டும். ஏனென்றால் அவர் இதோட வந்து பார்த்தீங்கன்னா 5வது உலகக்கோப்பை போட்டியை விளையாடுறார் மெஸ்ஸி. ஆனால் இதுவரைக்கும் அவருமே உலகக்கோப்பையை சுவீகரிக்கவில்லை. ஸோ அதனால வந்து அவருடைய கைகளிலேயாச்சும் அந்த உலகக்கோப்பை போய் அடைய வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையாக இருக்கின்றது, என்னுடைய ஆசையாகவும் இருக்கின்றது. ஸோ பார்க்கலாம் இந்த உலகக்கோப்பையை வந்து யார் சுவீகரிக்க போவது என்பதை பற்றி. ஸோ இது உங்களுக்கு என்ன கெஸ்ஸிங்ன்றதை வந்து நீங்கள் எந்த அணி இந்த உலகக்கோப்பையை பெற்றுக்கொள்ள போகின்றது என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.